Welcome back to 3-Minute English from Kaizen. I'm Malar, your English tutor. இன்னைக்கு நம்ம 3-Minute Englishல என்ன பார்க்க போறோம் அப்படினா உன்னோட காஃபி ஆறிட்டு இருக்கு பாரு. ஐயோ இருட்டாயிட்டு இருக்கு, சீக்கிரமா கிளம்பணுமே. ஓ மை காட், எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, ஆஃபீஸ்க்கு நான் போகணும். எப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஒரு விஷயம் வந்து கெயின் ஆகிட்டே போகிறது. அதை நம்ம சொல்லும்போது காஃபி ஆறிட்டுருக்கு, இருட்டாயிட்டுருக்கு, எனக்கு லேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்மளோட லெசன். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. It's getting அப்படின்ற phrase யூஸ் பண்ணி நம்ம இந்த சென்டென்சஸ்லாம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் கெட்டிங் லேட் அப்படின்னா எனக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது. இட்ஸ் கெட்டிங் டார்க், வி ஹாவ் டு லீவ் ஏர்லி ஃப்ரம் ஹியர் அப்படின்னா இருட்டாயிட்டிருக்கு, நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்? இட்ஸ் கெட்டிங் லேட் அப்படின்னு பார்த்தோம், எனக்கு லேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது. நம்பர் 2 என்ன பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் கெட்டிங் டார்க் அப்படின்னு பார்த்தோம். நம்பர் 3 இன் அவர் லிஸ்ட் இஸ் இட்ஸ் கெட்டிங் இன்ட்ரெஸ்டிங். இட்ஸ் கெட்டிங் இன்ட்ரெஸ்டிங் நவடேஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வெப் சீரிஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து முன்னாடி கொஞ்சம் போரிங்காக இருந்தது, இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இட்ஸ் கெட்டிங் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். இதுவே போரிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் கெட்டிங் போரிங் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் கெட்டிங் போரிங் அப்படின்னு சொல்லலாம். யோர் காஃபி இஸ் கெட்டிங் கோல்டு. யோர் காஃபி இஸ் கெட்டிங் கோல்டு இந்த மாதிரி சொன்னால் உங்களோட காஃபி ஆறிட்டுருக்கு, ப்ளீஸ் ஹாவ் இட், யோர் காஃபி இஸ் கெட்டிங் கோல்டு அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் எடுத்து குடிங்க, உங்களோட காஃபி வந்து ஆறிட்டுருக்கு அப்படின்றதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். தே ஆர் கெட்டிங் ரெடி டு ஸ்டார்ட். தே ஆர் கெட்டிங் ரெடி டு ஸ்டார்ட் திஸ் அப்படின்னா அவங்க இதை ஆரம்பிக்கிறதுக்கு தயாராகிட்டுருக்குறாங்க, ரெடி ஆகிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கும் தே ஆர் கெட்டிங் ரெடி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் இட்ஸ் கெட்டிங் பெட்டர். இட்ஸ் கெட்டிங் பெட்டர். யாராவது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஊண்டு இருந்தது அப்படின்னா வந்து நம்ம இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது இட்ஸ் கெட்டிங் பெட்டர் நவ், இப்போ பரவாயில்ல, இல்லை உனக்கு ஜாப் இப்போ எப்படி போயிட்டுருக்கு அந்த மாதிரி கேட்கும்போது இட்ஸ் கெட்டிங் பெட்டர் நவ், இப்போ பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நவ் இட்ஸ் கெட்டிங் பெட்டர் நவ். ஸோ அந்த மாதிரி சொல்கிறது. லைக் இதே மாதிரி நம்ம ஏதாவது ட்ரக்கிங் இந்த மாதிரிலாம் போகிறப்போ போக போக பாதையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, இது ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் கெட்டிங் டஃபர் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் கெட்டிங் டஃபர். இட்ஸ் கெட்டிங் வர்ஸ், த வெதர் இஸ் கெட்டிங் வர்ஸ் அப்படின்னா மோசமாயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது. ஏதாவது காயம் ஏதாவது இருந்தால் கூட இட்ஸ் கெட்டிங் வர்ஸ் நவ் அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப மோசமாயிட்டு, கூடுதலாக போயிட்டுருக்கு, மோசமாயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் கெட்டிங் வர்ஸ் நவ் அப்படின்னு சொல்லலாம். திங்ஸ் ஆர் கெட்டிங் காம்ப்ளிகேட்டட் ஹியர் அப்படின்னா இங்கே வந்து நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு திங்ஸ் ஆர் கெட்டிங் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக கெட் அப்படின்ற வேர்பை வந்து ரிசீவ் அப்படின்ற மீனிங்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ காட் அ ஜாப், ஐ காட் அ நியூ ஜாப். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மீனிங்கில் யூஸ் பண்ணுவோம். இப்போது நம்ம பார்த்த ஃப்ரேசஸ் எல்லாத்துலேயுமே இட்ஸ் கெட்டிங், தே ஆர் கெட்டிங் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கெயின் ஆகிட்டு போகிறத நம்ம சொல்லும்போது இட்ஸ் கெட்டிங் அப்படின்ற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களுடைய ஓன் எக்ஸாம்பிள் சென்டென்சஸை காமெண்ட்டில் போய் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா எங்களுடைய லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். Thank you so much. Meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.